நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சமீபத்தில் திருமணம் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்ற செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது 10 மாதங்கள் தன்னுடைய மகனை ஊர் சுற்றி அதற்கப்புறம் உலகமெல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தோடு வந்து பல இடங்களுக்கு போய் வராங்க. மேலும் இவங்க மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் ரிசப்ஷனை வச்சுருந்தாங்க. அதற்கப்புறமாக இப்போ மறுபடியும் ஜப்பானுக்கே போகிறதாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால் இப்போ வியட்நாமில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சமூக வலைதளங்களில் நெப்போலியன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். வியட்நாமில் இருந்த மாணிக்கு அவங்க வந்து ஜப்பான் தலைநகருக்கு போகிறாங்களாம். அதற்கப்புறமாக நல்லா நம்ம ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அக்ஷயா சொல்லியிருக்காங்களாம். நீங்கள் அடுத்த ஊருக்கு வந்துட்டா ரொம்ப வேலை, அதற்கப்புறம் கம்பெனி அப்படின்னு பிஸி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. இன்னும் 2 மாதங்கள் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்லை, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலான்னு சொன்னாங்களாம். இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெப்போலியன் அவர்கள் சரின்னு சொல்லியிருக்காராம். குடும்பத்தோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு போய் வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே என்னென்ன பொருள்கள் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்பவே சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. இதனால் இப்போ அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இப்போ தன்னுடைய பெயரை மாற்றிருக்கிறாரு. என்னதுன்னா ஜெயம் அப்படின்றத எடுத்துகிட்டு ரவி மோகன் அப்படின்னு மாற்றிருக்காரு. நிறைய படங்கள் நடிச்சு வந்துட்டுருக்காரு. தன்னுடைய மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறமாக தன்னுடைய கெரியரில் அதிக கவனம் செலுத்தி வராரு. தனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணுறதாக இருந்தாலும் மனைவியிடம் வந்து அக்செப்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தார். எப்படியோ ஒரு வழியாக விவாகரத்தை வாங்கிட்டார். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் வேறு ஒரு பாடகி மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இணைத்து வச்சு பேசப்பட்டார். இதெல்லாம் முற்றிலுமாக மறுத்திருந்தார் ரவி அவர்கள். இப்போ இவர் நடிகர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அடுத்ததாக இவர் இயக்குனர் அவதாரம் எடுக்க போகிறாரு. அதுவும் ஏற்கனவே இவர் நிறைய இடங்களில் நான் படம் இயக்குனா அதில் யோகி பாபு தான் ஹீரோன்னு சொல்லியிருப்பார். அதுபோல் இப்போ யோகி பாபு அவர்களை வைத்து இவர் படம் பண்ண போகிறாராம். இந்த செய்தி ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. பிரதர் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்தது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படம் வந்து வெளியாகியிருந்தது. அதுவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி இப்போ இவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி அவர் இயக்க போகிறாரு அப்படின்றது. ஏற்கனவே இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.